பூர்வ காலம் முதல் தப்ப விடாதபடிக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்று பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கு அதுதான் கடைசி காலம், அன்றைக்கி இருந்தவர்களுக்கு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு வருவது கடைசி காலமாக இருந்தது. அந்த கடைசி காலத்தை அவர்கள் தவறவிட்டபடினால் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் சபையை எடுத்துக்கொள்ளப்படுதல், இது கடைசி காலம் என்று பார்க்கிறோம். இந்த கடைசி காலம் என்று சொன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து அந்த கடைசி காலத்திற்கான அடையாளம் தான் இங்கே. அப்படியானால் கடைசி காலத்துக்குரியதான அடையாளம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது சிலர் இவ்விதமாய் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கடைசி காலம்லாம் இல்லைங்க, இன்னும் எவ்வளோ காலம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் வேதாகமத்தில் நம் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை மிக துல்லியமாய் வேதம் கடைசி காலம் என்று சொல்லுகிறது. வாசிங்கள், ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். வாசிங்க, மைக்கில் வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவு நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த வசனத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்களோ அதை கடைசி காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவையும் தேடி அவர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கிபி 70 தங்கள் சொந்த தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். கிபி 90 கடைசியாக இருந்தவர்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதோடு கூட காணாமல் போன இஸ்ரவேலர்கள் என்ன ஆனார்கள் என்று யாருக்கும் தெரியாது. 1850 வருஷ காலமாக அவர்கள் என்ன ஆனார் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் திரும்பி அவர்களை கூட்டி சேர்ப்பேன். ஏசாயா புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என் குமாரரையும் குமாரத்திகளையும் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். 4 திசைகளிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேறிற்று, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறது எப்போ நடந்தது என்று சொல்லி நீ பார்க்கும் பொழுது இது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான இவை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருதல். குறிப்பாக 1948 ஒரு தனி நாடாக அவர்கள் உருவானதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் அதற்கான அடையாளம் பேப்பர் கட்டிங் தான் அங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கறது நம் கண்களுக்கு முன்பாக 2020களுக்கு மேலே கொரோனாவுக்கு பிறகு உக்ரைனிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தது. அதாவது ஆரம்பத்தில் உள்ளதும் நம் காலத்தில் நடக்கிறதையும் இணைத்து அங்கே வைத்திருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் ஓசியா 3:5 இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேதாகமத்தில் மோசே தலைமையிலே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நாம் கண்களால் அதை காணவில்லை. விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக பைபிளில் சொல்லியிருக்குது, கண்டிப்பாக அது நடந்திருக்கு. அதே மாதிரி செருபாபேல் தலைமையில் பாபிலோனில் அடிமைத்தனத்துக்கு போனவர்கள் 70 ஆண்டுகள் கழித்து விடுதலையானார்கள். அதையும் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதுவும் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஓசியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது, ஏசாயாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதை வேதத்திலே வாசிக்கிறோம், நம் கண்களிலே காண்கிறோம். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனமானது எப்படி ஆபிரகாமுக்கு 400 வருஷம் கழித்து அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார், அதை மோசே பார்த்தார். அதே மாதிரி 70 வருஷம் கழித்து அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார், அதை செருபாபேல் பார்த்தார். அதே மாதிரி அவர்கள் மீண்டும் கொண்டு வருவேன் என்று ஏசாயாவுக்கும் ஓசியாவுக்கும் கர்த்தர் சொன்னார், அதை நம்முடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் நிறைவேறின காலத்தில் இருந்தபோது அதை நாம் பெருசாக பார்க்கிறோம். ஆனால் அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்கிறது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தார்களோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து வந்தார்களோ, அதற்கு ஒத்த சம்பவம் தான் இது. பூமியின் 4 திசைகளிலிருந்து வருகிறார்கள். இதை ஒரு வெறும் சம்பவமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். இவர்களை அல்லாமல் இஸ்ரவேல் தேசத்தை மையமாய் வைக்காமல் கடைசி காலத்தின் தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. இஸ்ரவேலுக்கு முன் இஸ்ரவேலுக்கு பின் என்றுதான் வைத்துக் கொள்ள வேண்டும் வேதாகமத்தின் கணக்கின்படி. அதன் அடிப்படையில் நம் கண்களுக்கு முன்பாக 1948 அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் வந்து ஏறக்குறைய 78 ஆண்டு காலம் ஆகிறது. ஆண்டவர் சொன்ன கடைசி காலம் அவர்கள் திரும்பி வருவார் என்று சொன்னபடி வந்து விட்டார்கள். அவர்கள் வந்த பிறகு அந்த கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும். அது எந்த காலத்தில்? இப்போ நம்ம
அந்த கடைசி காலத்தில் யுத்தம் நடக்குங்கிறத எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். இந்த வசனம் சொல்லுகிறது, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். இந்த பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். அது இஸ்ரவேலை தான் குறிக்குமா என்று சொல்லி கேட்டால் அதே 38ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ தேசத்தை காண்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசனமானது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நடக்கும், கடைசி நாட்களில் நடக்கும். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது கடைசி நாட்கள். அவர்கள் வந்த பிறகு இந்த யுத்தம் நடக்கிறது. அது கடைசி வருஷங்களிலே வர வேண்டிய யுத்தம். ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக கடைசி வருஷங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். யாராவது இது கடைசி காலம்லாம் இல்லை, இயேசு வர்றதுக்கு இன்னும் காலம் செல்லும், சபை இப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு யாராவது சொல்லி, அல்லது ஒரு சிலர் வருஷம் சொல்லுவாங்க, 2050 ஆகும், 2040 ஆகும், 2060 ஆகும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே உங்களை வழிவிலக பண்ணுகிற பிசாசின் உபதேசங்கள். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நேரடியாக வசனத்திலிருந்து சொன்னோம்னா, மனுஷகுமாரன் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு வேதத்தில் இருக்கு. பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, தூதர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, தூதன் என்கிட்ட இந்த மாதிரி பேசினான் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்வார்கள். அதுவும் தவறு. மார்க்கு சுவிசேஷத்திலையும் மத்தேயிலையும் வாசிக்கிறோம், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு படி மேலே போய் சொல்லுவாங்க, எனக்கு இயேசுவே வந்து சொல்லிட்டாரும்பாங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது, குமாரனும் அறியார். அதனால் எந்த விதத்தில் யாராவது இயேசு இப்போ வருவார், அப்போ வருவார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், எந்த வருஷத்தை சொன்னாலும் நம்பாதிருங்கள். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அதனால தான் இந்த வேதத்தை நமக்கு கர்த்தர் அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதி கொடுத்தார், புதிய ஏற்பாடை. அந்த அப்போஸ்தலர்களே மிக தெளிவாக என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் காலத்திலேயே வருகை வரும் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர்களே அப்பவே ரெடியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, 1 யோவான் 2:18 யோவான் எழுதும் போது சொல்லுகிறார், பிள்ளைகளே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். அப்படி என்று சொன்னால் அவர்கள் அப்பொழுதே காத்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளையும் அவர்கள் கடைசி நாளாக பார்த்தார்கள். அதனால தான் அப்பொழுது உள்ளவர்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்தும் போது, இப்போ இருக்கிறவர்கள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது போல, அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் காணும் பொழுது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்துவார்களாம். மாரநாதா என்றால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தம். ஒவ்வொருத்தரும் அந்த விசுவாச வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். அதே போலத்தான் நம்முடைய காலகட்டத்தில் எப்போ வேணாலும் இயேசு வருவார். அதற்கு ஒரு அடையாளம் என்ன? நம் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனம் இருக்கிறது, யூத இனம் இருக்கிறது, எபிரேய மொழி இருக்கிறது, எருசலேம் பட்டணம் இருக்கிறது. அப்படி இருக்கிறது என்றால் இது கடைசி காலம்தான். நமக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. வருவேன் என்று உரைத்தவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னபடியே இஸ்ரவேல் தேசம், யோசிச்சு பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்கிறார். தீர்க்கதரிசியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அப்படி உரைக்கும் பொழுது 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியே உலர்ந்த எலும்புகளைப் போல 1850 வருஷமாக தேசங்களுக்குள்ளே கரைந்து போய் மறைந்து போய் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாதபடி அறியாதபடி அவர்கள் தேசங்களுக்குள்ளே அவர்கள் சிதறி போய் இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மீண்டும் கூட்டி சேர்த்தார், மீண்டும் இணைத்தார், ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கிறார். எதற்காக? இஸ்ரவேலுக்காக நாம் வக்காலத்து வாங்கவில்லை. இஸ்ரவேல் என்பது நமக்கான அடையாளம். அதாவது அவர்கள் வந்துவிட்டால் இயேசு வரப்போகிறார் என்கிற அடையாளம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த அடையாளத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அந்த தேசம் வந்துருச்சுன்னா இயேசு வரப்போகிறார் என்று அர்த்தம். அப்போ அந்த தேசத்துக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் ஒன்று வரும். அந்த யுத்தம் தான் கடைசி யுத்தம் என்று பார்க்கிறோம். சபை காலத்தில் உள்ள கடைசி நாட்களில் சம்பவிக்கும் என்று பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல் தேசம் வந்ததிலிருந்து 1948 மே 14ஆம் தேதி விடுதலை. 15ஆம் தேதியிலிருந்து அவர்கள் யுத்தம் இருக்கிறது. அநேக யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 6 பெரிய யுத்தங்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எந்த யுத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால்,
அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு வரும்பொழுதுதான் அது கடைசி யுத்தம். அதாவது இஸ்ரவேல் தேசத்தில் கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய யுத்தம் என்பது அந்த யுத்தம் தான். யார் வருவார் என்று ஆண்டவர் எழுதுகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசம் 1948 உருவாகும் போது மே மாதம் 15ஆம் தேதி 7 நாடுகள் சூழ்ந்து கொண்டன. எகிப்து, ஜோர்டான் போன்ற சிரியா போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டன இஸ்ரவேலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி. அதற்கு பிறகு எத்தனையோ நாடுகள் அவர்களுக்கு விரோதமாய் போராடி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் தான் கடைசியாக அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள் என்று சொல்லி. எந்த நாட்டை குறித்து சொல்லுகிறது? வாசிங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. இந்த வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. அந்த தலைமையான அதிபதி யார்? இவர்களின் முன்னின்று நடத்த போகிற அந்த தலைமையான அதிபதி யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே நிறைய பேர் இருக்குது. மேசேக், தூபால், மாகோகு, இப்படி நிறைய பேர் இருக்கிறது. இந்த பேருக்கான அர்த்தங்களையோ அல்லது அது பேருக்கான இப்பொழுதுள்ள நாடுகளையோ நான் நேரடியாக சொன்னால் நீங்கள் ஒன்று நினைக்கக்கூடும், எப்படி இதையெல்லாம் சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது என்று கேட்பீர்கள். காரணம், இது கடைசி காலம். எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு ப்ரூஃப் எதிர்பார்க்கிற காலம். எதை சொன்னாலும் உடனடியாக அந்த ப்ரூஃப் அனுப்புங்க அப்படின்னு நாம் கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். வாட்ஸ்அப்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாவிலேயோ அந்த ப்ரூஃபை கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துக்கு வந்துட்டோம். நாம் அந்த மாதிரி ஒரு சான்றுகளை எதிர்பார்த்திருக்கக்கூடியதான ஜனங்கள் அந்த காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பேர்களை எல்லாம் சொன்னால், இந்த பேர்களை எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள், எங்களுக்கு அதற்கான ஆதாரத்தை கொடுங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். இப்பொழுது அவர்கள் எங்கிருந்து வருவார் என்று முதலில் சொல்லுகிறது. அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த பேர் எங்கிருந்து வரும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். 39:2 வாசிங்கள். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துரடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களில் எழும்பவும். வடப்புறங்களில் இருந்து எழும்பவும். அப்போ இந்த தேசம் எங்கிருந்து வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடபுறத்திலிருந்து எழும்பி வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் தேசத்துக்கு இது உலக ஒரு வரைபடம். இந்த இடத்துல நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ஒரு புள்ளியை வைத்து வடபுறத்துக்கு நேராக ஒரு கோடை வரைவீர்கள் என்று சொன்னால் அது நேராக போய் மாஸ்கோ என்ற இடத்தில் தான் நிற்கும். அப்படியே நேராக போனால் மாஸ்கோவுக்கு போய் நிற்கும். அதைத்தான் வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய மேசாக் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மேசாக் என்பது நோவாவுடைய பையனுடைய பெயர். அந்த பெயரின் அடிப்படையில் தான். ஏனால் 10ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர்கள் பெயர்களிலும் அவருடையதான பெயர்களில்தான், மொழிகளில்தான் அந்த தீவுகள் எல்லாம் பிரிந்தன என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பெயர்கள் வைக்கப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மேசாக் என்று சொல்லக்கூடியதான மாஸ்கோ இந்த தேசத்தினுடைய தலைமையான அதிபதி என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தலைமையான அதிபதியுடைய பேர் என்னவென்று சொன்னால், ஆங்கில வேதாகமத்திலும் மற்ற மலையாளம், மராத்தி, எபிரேய மொழி வேதாகமத்திலும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர் நீங்கள் வாசிக்க முடியும். ஆங்கில வேதாகமங்களிலே, மற்ற வேதாகமத்திலே வாசிக்கலாம். தமிழ் வேதாகமத்தில் மட்டும் அந்த பெயர் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், அதாவது ரோஷ் என்கிற மேஷாக் அதனுடைய தலைமையான அதிபதி. அந்த ரோஷ் என்கிறதான ஒரு நாடு வடபுறத்திலிருந்து எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ரோஷ் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் தேசத்துக்கு வடபுறத்தில் நேராக இருக்கக்கூடிய நாடு தான் ரஷ்யா. இது 2 நாடுகளுக்கு தலைமையாக, அதாவது மேசேக், தூபால் என்று சொல்லுகிறார்கள். இது 2த்துக்கும் ஏசியா, யூரோப் இந்த 2 கண்டங்களிலும் இது இருக்கும். இது 2த்துக்கும் தலைமையான அதிபதியாகிய ரஷ்யா வடபுறத்திலிருந்து எழும்பி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாடு தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வர வேண்டிய கடைசி நாடு. அதாவது கடைசி நாட்களில் நடக்கிற யுத்தத்தில் எழும்பி வர வேண்டிய நாடு. இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக 1948 அநேக நாடுகள் எழும்பி வந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ரஷ்யா எழும்பி வந்ததில்லை. இத்தனைக்கும் ரஷ்யா அப்படியே மேலே தான் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தூரத்தில், அதை விட தூரத்தில் இருக்கிற நாடுகள்லாம் எழும்பி இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வரவில்லை. 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாகும் போது ஐநா சபையில் அந்த தேசம் உருவாவதற்கு ஆதரவு அளித்த நாடுகளில் ரஷ்யா தேசமும் ஒன்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த ரஷ்யா எப்பொழுது இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருமோ அது கடைசி காலத்தினுடைய யுத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1917-18 இந்த 2 ஆண்டுகளிலே இஸ்ரவேல் தேசமும் சரி, ரஷ்ய தேசமும் சரி உருவாக்கப்பட்டது.
பால்ஃபர் டிக்ளரேஷன் என்கிறதான ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாய் ஏறக்குறைய 1800 வருஷம் இல்லாத இஸ்ரேல் தேசம் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் ரஷ்யாவினுடைய தோழர் விளாடிமிர் லெனின் என்கிறவர் ரஷ்ய புரட்சியின் மூலமாக ரஷ்ய தேசத்தை உண்டாக்கினார், அதை ஒருங்கிணைத்தார். இப்படி 2 நாடுகளும் ஒரே காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த 2 நாடுகளும் சேர்ந்துதான் ஒரு யுத்தத்தை செய்யும். அது நம் கண்களுக்கு முன்பாக சபை காலத்தில் இருக்கக்கூடிய கடைசி யுத்தம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு பிறகு சரியாக ஒரு 7 வருஷம் இருக்கிறதையும் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். இஸ்ரவேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். 7 வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள். மிக தெளிவாக இந்த யுத்தம் முடிஞ்சு 7 வருஷம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிக்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நமக்கு கடைசி காலம், அது முடிந்த பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதம் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக இந்த கடைசி காலத்தில் இஸ்ரேல் தேசமும் இருக்கிறது, ரஷ்ய தேசமும் இருக்கிறது. இதில் அடுத்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் இப்போ நீங்கள் நான் வாசிக்கிற வசனங்கள் எல்லாம் 2500 வருஷங்களுக்கும் 2000 வருஷங்களுக்கும் முன்பாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள், இன்று நேற்று எழுதப்பட்டது அல்ல. இந்த யுத்தத்தை பற்றி நீங்கள் பார்க்கிறது 2023 பார்க்கிறீர்கள். ஆனால் இந்த வசனம் எழுதப்பட்டது 2500 வருஷங்களுக்கு முன்பாக. 2500 வருஷத்துக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது ரஷ்யாவோடு கூட ஒரு மிக முக்கியமான நாடு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நாடு? வாசியுங்கள், எசேக்கியேல் 38:5 வாசியுங்கள். 38:5 வாசியுங்கள். அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்களோடு கூட பெர்ஷியரும் என்று வேதம் சொல்லுகிறது. ரஷ்யாவோடு கூட இருக்கிற முதல் பெரிய நாடை குறித்து வேதம் சொல்லும் போது முதல் வார்த்தையே பெர்ஷியா என்று இருக்கிறது. கவனியுங்கள், இந்த பெர்ஷியா என்கிற பெயர் எந்த நாட்டுக்குரியது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கிறோம். 1935 வரைக்கும் அதனுடைய பெயர் பெர்ஷியா. இன்று அந்த பெர்ஷியா என்கிற பெயர் தான் 1935க்கு பிறகு ஈரான் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஷா மன்னருடைய ஆட்சி காலத்தில் அந்த பெயர் மாற்றப்பட்டு ஈரானாக மாற்றப்பட்டது. அது வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியா. இந்த பெர்ஷியா என்று சொல்லக்கூடிய ஈரான் யாரோடு கூட இருக்கும்? ரஷ்யாவோடு கூட இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 1935 இருந்ததான அந்த ஷா மன்னர் முழுக்க முழுக்க அமெரிக்க ஆதரவாளர். ஈரானில் இருக்கிறதான எண்ணெய் கிணறுகளை எல்லாம் அவர் காலகட்டத்தில் அமெரிக்க தேசம் கண்டுபிடித்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் 1970கள் அயதுல்லா கொமேனி வந்து அந்த நாட்டை பிடிக்கிற வரைக்கும் அது அமெரிக்க சப்போர்ட்டராக இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த நாடு கடைசியாய் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வரும் என்று சொல்லி. அயதுல்லா கொமேனிக்கு பிறகு இந்த நாடு ரஷ்யா ஆதரவு நாடாக மாறியது, அமெரிக்க எதிர்ப்பு நாடாக மாறியது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஈரான் ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற நாடு. ஈரானில் இருக்கிற அணு உலைகள் அத்தனையும் ரஷ்யா கட்டி கொடுத்தது. இந்த நாடு தான் ரஷ்யாவோடு கூட முதல் நாடாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போவும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஈரானுக்கு ரஷ்யா பாராட்டுகிறதான நட்பு மிக பெரியது. எந்த அளவுக்கு மிக பெரியது என்று சொன்னால், இந்த ஈரானோடு கூட கடாஃபி, லிபியா போன்ற நாடுகள் இருக்கும் என்று நாம் வாசித்தோம் 5வது வசனத்தில். அவர்களோடு கூட பெர்ஷியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் என்று இருக்கிறது. இந்த கடாஃபி தான் லிபியாவோட அதிபராக இருந்தார், இப்பொழுது இல்லை. இவர்கள் எல்லாம் ரஷ்யா ஆதரவு பெற்றவர்கள். இந்த கடாஃபியை ஒரு காலத்தில் புரட்சி ஏற்படுத்தி அமெரிக்கா கொன்று போட்டது என்று சொல்லி நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆனால் கடாஃபியின் காலத்தில் எல்லாம் இந்த பிரச்சனைகள் வரும்போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஈரானுக்கு அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை மட்டும் கொடுத்தார். இதை நீங்கள் பார்ப்பது அவர் கொடுத்த அறிக்கை. கடாஃபியை கொல்ல நேட்டோ முயற்சிக்கிறது என்று சொன்னால், அது மாத்திரமல்ல இந்த நாடுகளுக்கெல்லாம் அவர் ஆதரவாக மிக காரியங்களை செய்தார். ஆனால் மிக முக்கியமாக ஈரான் என்று வரும்பொழுது ரஷ்யாவுடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இது ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறதான மிக முக்கியமான காரியம். இங்கே அவர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஈரானுக்கு ஆதரவாக ஈரானுடைய எதிரிகள் எங்களுடைய எதிரிகள் என்று சொல்லுகிறார்கள். சமீபத்தில் இஸ்ரேலுடையதான மிக முக்கியமான ஒரு சிலர் 40 பேர் ரஷ்யா தேசத்திற்கு சுற்றுலா சென்றபோது அவர்கள் ரஷ்யாவினுடையதான ஏர்போர்ட்டிலே நிற்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர்களை 5 மணி நேரம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தி
கடைசியாய் அவர்களை ரஷ்ய தேசத்துக்குள் வர அனுமதி கொடுக்காமல் அவர்களை மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை நடத்தின விதம் மிக மிக மதிப்பு குறைவாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக அவர் சொன்ன வார்த்தை, அதில் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி என்று சொல்லி சம்பந்தமில்லாமல் அந்த நாட்டுக்கு சுற்றுலாக்கு வந்ததான ஒரு 40 பேரை தங்கள் நாட்டுக்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஈரானுக்காக ரஷ்யா எடுத்த வெளிப்படையான மிக முக்கியமான ஒரு மூவ், இது மிக முக்கியமான ஒரு நகர்வு. அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தை, ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரி. கவனித்துக் கொள்ளுங்கள், ரஷ்ய தேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு ஆதரவு, அமெரிக்க தேசம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரானுக்கு ஆதரவு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தலைகீழ் இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தில் சொன்னபடியே கடைசி காலத்தில் ரஷ்ய தேசம் இஸ்ரவேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக மிக முக்கியமான ஒரு நிலையை எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ரஷ்யா ஈரானுக்காக யுத்தங்களை செய்ய தயாராக இருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ரஷ்யாவுடைய கப்பல்களும் இப்பொழுது ஈரானுடைய எல்லைகளுக்குள்ளே வந்து நிற்கிறது. கடைசியாக எசேக்கியேல் 38-39 சொன்னபடியே மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. ஆண்டவர் முன்னுரைத்த அத்தனை தீர்க்க தரிசனங்களும் மிக துல்லியமாய் நிறைவேறுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் சொன்னபடியே கடைசி காலத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வர வேண்டிய ரஷ்ய தேசம் எழும்பி விட்டது. அதற்கு ஆதரவாக ஈரான் தேசமும் இறங்கிவிட்டது. இந்த யுத்தம் எதற்காக நடக்கும்? அடுத்த கேள்வி, இந்த யுத்தம் எதற்காக நடக்கும்? இஸ்ரவேலிலே இன்னைக்கு நிறைய யுத்தங்கள் நடந்தது என்று சொல்லி பார்த்தோம். 1948 தேசத்துக்கான யுத்தம், 67 தலைநகருக்கான யுத்தம், இப்படி நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த யுத்தத்தை குறித்து பர்டிகுலராக கர்த்தர் ஒரு வார்த்தையை முன்குறிக்கிறார். வாசிங்கள், எசேக்கியேல் புஸ்தகம் 38 அதிகாரம் 8வது வசனத்தில் நெடுநாள் பாழாய் கிடந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதிலிருந்து வாசிங்க பார்ப்போம். நெடுநாள் பாழாய் கிடந்துன்னு இருக்கு, வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இதுதான் ஆண்டவர் பர்டிகுலர் அந்த யுத்தம் எதுக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல் 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2 வாசிங்கள். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. 2 வசனத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், கடைசி நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலுக்கு மலைகளுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த யுத்தம் எப்போ தொடங்கிற்று? அந்த யுத்தம் தொடங்குறதற்கு காரணம் என்ன? அதான் பார்க்க போகிறோம். முதலாவது, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் கடைசி நாட்களில் வரும். இஸ்ரவேல் தேசமே கடைசி நாட்களில் தான் வரும். அவர்களுக்கு விரோதமாய் வடபுறத்திலிருந்து ரஷ்யா எழும்பி வரும். அவர்களுக்கு ஆதரவாக ஈரான் தேசம் இருக்கும். இந்த யுத்தம் இப்பொழுது எதற்காக நடக்கும்? அடுத்த கேள்வி, எதற்காக நடக்கும் என்று சொன்னால், இஸ்ரவேலில் உள்ள மலைக்காக நடக்கும். இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாய் நீ வருவாய். 2வது சொல்வது, இஸ்ரவேலில் மலைகளிலே உன்னை வரவும் பண்ணி என்று வசனம் சொல்லுகிறது. எந்த மலை எதற்காக வந்தது என்று சொல்லி பார்த்தால், நீங்கள் பார்க்கிற இவைகள் 2ம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடியதான மலைகள். ஒன்று டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள், இன்னொன்று கோலன் ஹைட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த 2 மலைகளும் இஸ்ரவேலுடைய வசத்துக்குள் இருக்கக்கூடியதான மலைகள். 1967க்கு முன்னாடி வரைக்கும் அந்த டெம்பிள் மவுண்ட் என்கிற மலை இஸ்ரவேலிடம் இல்லை. அது யோர்தானுடைய வசத்தில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஐநா வசம் இருந்தது. இந்த கோலன் ஹைட்ஸ் என்கிற மலை சிரியா தேசத்தின் வசம் இருந்தது. ஆனால் இப்பொழுது 2 மலைகளும் இஸ்ரவேல் வசம் இருக்கிறது. இந்த 2 மலைகளையும் கொடுக்க சொல்லித்தான் உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலை சொல்லுகிறது. ஆனால் வசனத்தின்படியும் சரி, இன்னைக்கு உள்ள யுத்த சட்டத்திட்டத்தின்படியும் சரி, இந்த மலைகள் 2ம் இஸ்ரவேலுக்கு சொந்தமானவைகள். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக இந்த கோலன் ஹைட்ஸ் பகுதி கீழே இருக்கு பாருங்க, கோலன் ஹைட்ஸ் சிரியா பகுதி. இது ஒரு யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசம் அதை பிடித்தது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சிரியாவுடைய ஒரு பகுதி, அதை நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இது எங்களுக்கு சொந்தமானது. அது மட்டுமல்ல, அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்கவில்லை. 1920களில் ஜெனீவாவில் போடப்பட்டதான யுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு யுத்தம் முடியும் போது ஒரு நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதோ அது அவர்களுக்கு சொந்தம் என்று அர்த்தம்.
அதன்படி இந்த கோலனைட்ஸ் பகுதியில் யுத்தம் நடந்தபோது சிரியா தேசத்தினுடைய அந்த பகுதியை இஸ்ரவேல் பிடித்தது. அன்னையிலிருந்து அந்த பகுதியில் அது இருக்கிறது. வசனத்தின்படி ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அது அவர்கள் எல்லைக்குள் இருந்தாலும் கூட அவர்கள் யுத்த முறைமையின்படி தான் அதை பிடித்திருக்கிறார்கள். எனவே இதை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து ஏறக்குறைய 150 நாடுகளுக்கு மேலே இந்த பகுதியை திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி ஐநா சபையிலே ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக. ரெண்டாவது, நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மலை தான் மேலே பார்க்கக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் அல்லது தேவாலய மலை என்று சொல்வார்கள். இந்த மலையில்தான் 2 தேவாலயங்களும் இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயமும் செருபாபேல் கட்டின தேவாலயமும் இந்த பகுதியில் தான் இருந்தது. முதலாவது சாலமோன் அங்கே தேவாலயத்தை கட்டினார். நேபுகாத் நேச்சார் அதை இடித்து விட்டார். இரண்டாவது 70 வருஷம் அந்த காலகட்டத்தில் செருபாபேலை கொண்டு கத்தர் 2வது தேவாலயத்தை கட்டினார். அதை கிபி 70 தீத்துராயன் எடுத்து விட்டார். அதற்கு பிறகு 900 வருஷம் அங்கே எந்த வழிபாட்டு தலமும் இல்லாமல் இருந்தது. கிபி 1000 அந்த காலகட்டங்களிலே அங்கே ஒரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இந்த 1000 வருஷமாக அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது. இப்போ அந்த வழிபாட்டு தலத்தை, அந்த மலை அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசமும் பாலஸ்தீன தேசமும் சண்டை போடுகிறது. எதனால் இந்த சண்டை வருகிறது என்று சொல்லி பார்த்தால், எங்கள் வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது, எனவே அந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் பாலஸ்தீனர்கள். இஸ்ரவேல் சொல்லுகிறது, யுத்தத்தில் இந்த மலையை நாங்கள் சேர்த்து பிடித்திருக்கிறோம், இந்த மலை எங்களுடையது, வழிபாட்டு தலம் வேணா உங்களது, மலை எங்களது. அது மட்டுமல்ல, எங்களுடைய வேதத்தின்படி 3வது தேவாலயம் ஒன்று வர வேண்டும். அதற்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேலுக்கு இன்னொரு தேவாலயம் வரும் என்று அர்த்தம். 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று இருக்கிறது. அப்படியானால் இஸ்ரவேல் தேசத்தில் மீண்டும் பலி, மீண்டுமான தேவாலயம் வரும் என்று அர்த்தம். அதன் அடிப்படையில் இந்த இடத்துல 3வது தேவாலயம் வரும் என்று இஸ்ரவேலர்கள் நம்புகிறார்கள். அப்படித்தான் வசனமும் சொல்லுகிறது. எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு உங்கள் வழிபாட்டு தலம் இருக்கு, ஒரு நாள் எங்களுடைய வழிபாட்டு தலம் 3வது தேவாலயம் கண்டிப்பாக இங்கே வரும், இந்த மலை நாங்கள் தரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வசனத்தின்படி இந்த மலை இஸ்ரவேலுக்கு சொந்தமானது. நாம் எப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். இந்த ஆலயம் எங்கே கட்டப்பட்டது, எப்பொழுது, எந்த இடம் என்பதெல்லாம் மிக துல்லியமாய் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மோரியா என்னும் மலை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த மோரியா என்னும் மலை அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை உள்ளடக்கியது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அந்த இடம்தான் மோரியா மலை. 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அந்த மோரியா மலையில்தான் தாவீது அந்த மலையை ஓர்னான் களம் என்கிறதான எபூசியன் கையிலே விலை கொடுத்து வாங்குகிறார். அந்த விலை கொடுத்து வாங்கின மலையில்தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினார் என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்களுடைய முற்பிதாக்களுடையது, நாங்கள் விலை கொடுத்து அதை வாங்கியிருக்கிறோம். சரி, நீங்கள் வேதாகமத்தின் கணக்கை வைத்து விட்டால் வேறு இன்னைக்குள்ள சட்டத்திட்டத்தின்படியையும் ஒரு யுத்தத்தின் மூலமாக இதை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். எனவே அந்த மலை முழுவதுமாக எங்களுக்கு, அது விட்டு கொடுக்க முடியாத மலை. காரணம், எங்களுடைய ஆலயம் மீண்டும் வரும் என்று எங்கள் ஆண்டவர் சொன்னார். நாங்கள் வருவோம் என்றார், நாங்கள் வந்திருக்கிறோம். எருசலேம் வரும் என்றார், எருசலேமும் வந்துவிட்டது. எங்களுக்கு தேவாலயம் வரும் என்று சொல்லியிருக்கிறார், தேவாலயமும் வரும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள்.